ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்கப்பா இந்த கொக்கோபிட்டா நம்ம அப்டேட் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதெல்லாமே 14 இன்ச் பாட்டில் நேற்று நான் ரீபாட் பண்ணேன். ஸோ இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக டெய்லி 2-3 செடிகளெல்லாம் வந்து நான் 14 இன்ச் பாட்டுக்கு 10 இன்ச்சில் இருக்கிறது எல்லாமே 14 இன்ச்சுக்கு நான் மாற்றிக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி 8 இன்ச்சில் பாண்டான செடியெல்லாம் 10 இன்ச்சுக்கு மாற்றிட்டுருக்கேன். நேற்று ஒரு 5-6 செடியை மொத்தமாக நான் ரீபாட் பண்ணேன். ஸோ இந்த ஒர்க்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம செஞ்சால் தான், ஒரே நாளில் செய்ய முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் செய்ய வேண்டியது இருக்குது. ஒரு கொக்கோபிட்டை வாங்கி கழுவி வச்சோம்னா இந்த 14 இன்ச் பாட்டு கிட்டத்தட்ட ஒரு 4-5 பாட்டுக்கு வருது. அப்புறம் ஒரு 10 இன்ச் ஒரு 2 வருது. ஸோ இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் நம்ம இந்த மாதிரி டைமில் செஞ்சோம்னா மழை காலத்தில் கரெக்டாக இருக்கும். மொத்தமாக மழை காலத்தில் செய்ய முடியாது. ஸோ இந்த மாதிரி நான் செஞ்சிட்ருக்கேன். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி 10 இன்ச்சுக்கு 8 இன்ச்செல்லாம் 10 இன்ச்சுக்கு மாற்றிட்டேன். மைக்ரோரைஸாவும் ட்ரைகோடர்மா விரிடியும் இந்த செடிகளுக்கெல்லாம் கொடுத்துருக்கேன். ஸோ இதை நிழலில் தான் வைக்கணும், வச்சா தான் கரெக்டாக இருக்கும். அப்புறம் கொண்டு போய் வெயிலில் வைக்கலாம். ஸோ இப்போ பார்க்கலாம். இந்த செடியை வந்து நம்ம ரீசெண்டாக உங்களுக்கே தெரியும், இந்த சீரீஸ் ஆரம்பித்து நம்ம வந்து 31ஆந்தேதி நான் பண்ணேன். 1ஆந்தேதி வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இதை வந்து வேரெல்லாம் நம்ம கழுவிட்டு, சிலதில் தளிரெல்லாம் இருந்துச்சு, சில செடியில் வந்து தளிர் இல்லை. எல்லாத்தையுமே 3 செடி வந்து நம்ம ஒரு 6 இன்ச்சோ இல்லை 4 இன்ச் பாட்டில் பாட் பண்ணி இதுக்கு என்ன கொடுத்தோம், ஃபங்கிசைடும் ஹியூமிக்கும் கொடுத்தும் பாட் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி இருந்த செடி தான் இந்த மாதிரி வளர்ந்துருக்கு உங்களுக்கு. ஸோ இது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நம்ம ப்ராசஸ் கொண்டு போகணும். எடுத்த உடனே பெரிய தொட்டிலெல்லாம் அந்த செடியை நட முடியாது. ஸோ இந்த செடிகளுக்கு எல்லாமே என்பிகே மட்டும் கொடுத்து தான் வளர்க்குறேன். புதுசாக நிறைய பேர் சப்ஸ்கிரைபர் வந்திருப்பீங்க. ஸோ உங்களுக்கு பழைய சப்ஸ்கிரைபர் தெரிஞ்சிருக்கும் என்ன கொடுக்குறேங்கிறது. உங்களுக்கு சொல்கிறேன், இந்த என்பிகே மட்டும் கொடுத்து நான் வளர்க்குறேன். ஏன்னா இது வந்து ஆர்கானிக் எதுவும் கொடுக்க முடியாது கொக்கோபிட்டில். உங்களுக்கு ஒன்லீஸ் கொக்கோபிட்டும் சிண்டரும் ஆர்கானிக் கொடுக்க முடியாது. நம்ம சாயில் மீடியா உமியில் ஆர்கானிக் கொடுத்து வளர்க்கலாம். அதெல்லாம் அடுத்தடுத்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். பாருங்கள், இந்த செடி வந்து உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் ஃபங்கிசைடும் ஹியூமிக்கும் கொடுத்தோம். இப்போ தான் சின்ன சின்ன நோட்ஸ் எல்லாம் இப்போ இலை வந்திருக்கு. அப்புறம் 7th டே வந்து உங்களுக்கு ஹியூமிக்கும் 1261 கொடுத்து காமிச்சிருப்பேன். அதுக்கப்புறம் அதுக்கு நெக்ஸ்ட் வீக் வந்து தாக்கத்து கொடுத்துருப்பேன். தாக்கத்தும் 1261 கொடுத்துருப்பேன். தண்ணி அப்போ ஊற்றுனது மட்டும்தான் உங்களுக்கு. அதுக்கப்புறம் இந்த தண்டில் மட்டும் நம்ம சின்ன ஸ்ப்ரேயர் வச்சு ஸ்ப்ரே பண்ணோம். அப்புறம் வீக்லி ஒன்ஸ் வந்து நம்ம இது இன்செக்டிசைடு, ஏன்னா அந்த தளிர் எல்லாத்தையுமே வந்து அந்த இன்செக்ட் சாப்பிட்ரும், உங்களுக்கு த்ரிப்ஸு சாப்பிட்ரும். ஸோ பாருங்கள், சின்ன சின்னதாக நோட்ஸ் ஆக்டிவேட் ஆகிக்கிட்டு இருக்கு. இன்னும் இது ஸ்பீடு பத்தாது. இன்னும் கிளைமேட் வந்து அந்தளவுக்கு இங்கே மழையே கிடையாது. உங்களுக்கு பயங்கர காற்றடிக்குது. 2வது வந்து கிளைமேட் நல்லா இருக்கணும். அப்போ தான் வந்து ஸ்பீட் இருக்க இதாகும், உங்களுக்கு நோட்ஸ் எல்லாம் ஆக்டிவேட் ஆகும். ஆனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு இந்த மாதிரி நோட்ஸ் எல்லாம் ஆக்டிவேட் ஆகி வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ பாருங்கள், இப்படி தான் நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த செடியெல்லாம் வளர்க்கணும். பாருங்கள், உங்களுக்கு இந்த செடியும் பாருங்கள், இதில் 1-2 இலையெல்லாம் கூட ட்ராப் ஆச்சு. மிச்ச இலையெல்லாம் நல்லா தான் இருக்குது. ஸோ முந்தநேற்று இந்த செடி வந்து நான் கீழே தான் வச்சு வளர்த்துட்டு இருந்தேன். காற்றுக்கு அந்த காம்பவுண்ட் செவர்லேருந்து கீழே விழுந்து எல்லாம் வேரெல்லாம் கொட்டி போச்சு, வெளியில் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ உடனே நான் பார்த்து உங்களுக்கு திருப்பி செடியை உள்ளே வச்சுட்டு அதே கொக்கோபிட்டை ஃபில் பண்ணி தண்ணி ஊற்றிட்டேன். ஸோ இந்த காற்றடி காலத்துலலாம் முடிஞ்ச அளவுக்கு செடியை கீழே வைக்கிறது தான் நல்லது. நான் சரி கொஞ்சம் வெயில் அடிக்கட்டும்னு சொல்லிட்டு மேலே வச்சுருந்தேன். அடித்த காற்றுல கீழே இந்த ஒரு செடி விழுந்துருச்சு. ஆனால் ஒன்றும் ஆகலை, நல்ல வேலை. உங்களுக்கு அதுக்கு திருப்பி தண்ணி ஊற்றி கரெக்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரியெல்லாம் நடக்கும்ப்பா. செடி வளர்க்கும்போது நம்ம பார்த்து ஹேண்டில் பண்ணணும். ஓரளவுக்கு க்ரிப்பாக பிடிச்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் எந்த இஷ்யூஸ் வராது. அது வரைக்கும் கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணணும். ஸோ இன்றைக்கி இந்த செடிகளுக்கு என்ன கொடுக்கலாங்கிறத பார்க்கலாம். ஸோ வீக்லி ஒன்ஸ் உங்களுக்கு சாப்பாடு கொடுக்கலாம். சேம் அதே 1261 தான் கொடுக்க போகிறோம். இல்லை 5 டேஸ்க்கு ஒன்ஸு கூட கொடுக்கலாம். செடி கொஞ்சம் நல்ல க்ரோத் ஆகிக்கிட்டு இருக்குன்னா 5 டேஸ் ஒன்ஸ் கூட நம்ம கொடுக்கலாம். நம்ம கொடுக்க போகிறது ஒரே ஒரு பிஞ்சு தான் நம்ம என்பிகே 1261 கொடுக்க போகிறோம். ஸோ 1261 இல்லை அப்படின்னா வேறு ஹியூமிக் மட்டும் நீங்கள் கொடுத்தா போதும், வேறு எதுவும் கொடுக்கக்கூடாது. 1261 மட்டும்தான். ஸோ இதுதான் வந்து ஒரு பேபி பிளான்ட்டோட சாப்பாடுப்பா. 12% நைட்ரஜனும் 61% பாஸ்பரஸ். ஸோ அன்றைக்கி நான் தண்ணியில் கலந்து உங்களுக்கு ஊற்றுறத காமிச்சிருப்பேன். ஸோ இன்றைக்கி இப்படி ஸ்ப்ரிங்கிள் பண்ணலாம். இப்படி ஒரு பிஞ்சு கையில் ஒரு பிஞ்சு எடுத்து, நீங்கள் அது 1/2 கிராம் தான் இருக்கும். இப்போ செடி நல்லா இருக்குது.
ஓரளவுக்கு இலையெல்லாம் இருக்குது. ஸோ அதனால நான் கொடுக்குறேன். 5 டேஸ் ஒன்ஸ் கூட கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். உங்களுக்கெல்லாம் நோடெல்லாம் இப்போ தான் ஆக்டிவேட் ஆகிக்கிட்டு இருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து இன்னும் வீக்லி ஒன்ஸ் கூட நீங்கள் கொடுக்கலாம். கொஞ்சம் பொறுமையாக கூட கொடுத்துக்கிடலாம். பாருங்கள், இவ்வளோ தான் கொடுக்கணும். ஒரே ஒரு பிஞ்சை சொதன்னு மட்டும் வைக்கவே கூடாது. நீங்கள் மீடியாவை வந்து எப்பயுமே சாகியாக வைக்கக்கூடாது. சாகியாக வச்சிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தளிரெல்லாம் கருக ஆரம்பிச்சிடும். அந்த புது வேர்னால் மூச்சு விட முடியாது, ஆக்சிஜன் கிடைக்காது. ஸோ இந்த செடியில் நிறையா வந்து இலையெல்லாம் கொஞ்சம் கொட்ட தான் செய்யுது. கொட்டினாலும் தளிர் நிறையா இருக்குது, வளர்ந்துடும். இவ்வளோ தான் கொடுக்கணும்ப்பா. பிஞ்சுங்கிறது இவ்வளோ தான் இருக்கும். உங்களுக்கு 1/2 கிராமுங்கிறது இவ்வளோ தான் இருக்கும். கையில் நமக்கு மெஷர் பண்ணோம்னா இவ்வளோ தான் இருக்கும். இவ்வளோ கொடுத்தா போதும். 1 வீக்லி ஒன்ஸு கொடுக்கலாம். இந்த மாதிரி எல்லாம் இலையெல்லாம் கொஞ்சம் நிறையா இருந்துச்சுன்னா 5 டேஸ்க்கு ஒன்ஸு நீங்கள் கொடுக்கலாம். க்ரோத்து அது வாட்டுக்கு நல்லா வரும். இங்கே எனக்கு கீழே விழுந்தப்போ கூட உள்ளெல்லாம் பார்த்தா நிறைய ஒயிட் ரூட்ஸ் ஃபார்ம் ஆகிருந்துச்சு. அது நல்ல வேளை நான் பார்த்துட்டேன். பார்க்கல அப்படின்னா அது கொஞ்சம் நேரம் அப்படி கீழே கிடந்துச்சுன்னா செடி போயிடும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஸ்டார்டிங்கில் பார்த்து வளர்க்கணும். ஸோ நான் இன்றைக்கி என்ன கொடுக்குறேன்னா பயோவிட்டா சீவிட். ஸோ இதுதான் கொடுக்கணுமா அப்படின்னா அப்படியெல்லாம் கிடையாதுப்பா. நீங்கள் வந்து தாக்கத்தே கொடுக்கலாம். தாக்கத்தும் இல்லைன்னா ஹியூமிக்கே கொடுக்கலாம். என்கிட்ட இருக்குங்கிறதுனால நான் ஆல்டர்னேட்டிவாக கொடுக்குறேன். ஒரு வாரம் ஹியூமிக்கும், அடுத்த வாரம் தாக்கத்து, இந்த வாரம் சீவிட். எல்லாமே வேறு வேறு கம்பெனிஸை. அதனால் கொஞ்சம் வச்சுருக்கேன். அதனால் நான் மாற்றி மாற்றி கொடுக்குறேன். உங்கள்கிட்ட ஒரே ஒரு ப்ராடக்ட் இருந்துச்சு, இவ்வளவும் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒன்றே ஒன்று இருந்தாலும் அதவே நீங்கள் கொடுக்கலாம். ஒரு செடிக்கு வந்து 1 கிராம் வர அளவுக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் தண்ணியில் நல்லா இதை ஆற்றிட்டு செடிக்கு நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் 1261 தண்ணியோடு மிக்ஸ் பண்ணியும் கொடுக்கலாம். இந்த மாதிரி ஸ்ப்ரிங்கிள் பண்ணியும் கொடுக்கலாம். நீங்கள் எப்படி வேணாலும் கொடுத்துக்கலாம்ப்பா. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த செடி வந்து எடுத்துகிட்டு நல்லா ஒரு ஸ்ப்ரே கொடுத்துடலாம். ஸோ இப்படி தான் நான் வந்து இந்த செடியை வளர்த்து கொண்டு வரேன். ஸோ நம்ம ஸ்டெப்பை இந்த செடி வந்து ஒரு 3 மாதம் இந்த தொட்டியில் தான் இருக்கும்ப்பா. 3 மாதம் கழித்து தான் 8 இன்ச்சுக்கு நம்ம கொண்டு போவோம். அதில் ஒரு 3 மாதம் இருக்கும். அதுக்கப்புறம் 8 இன்ச்சுக்கு அப்புறம் 10 இன்ச்சு, அப்புறம் 10 இன்ச்சுக்கு அப்புறம் நீங்கள் டேரெக்டாக 12 14 இன்ச்சு கொண்டு போயிட்டீங்கன்னா ஃபைனல் அந்த செடி வந்து மரமாட்டம் வளர்ந்துடும். நெக்ஸ்ட் மந்த் ஃபீடு வந்து 13-40-13ங்கிற என்பிகே. இது வந்து இதில் பொட்டாஷ் இருக்குது. ஏற்கனவே 1261 பொட்டாஷ் கிடையாது. இது பூக்கிறதுக்கு அடுத்த லெவலுக்கு உங்களுக்கு இதில் 13% நைட்ரஜனும் 40% பாஸ்பரஸும் 13% வந்து பொட்டாஷ் இருக்குது. அது இல்லை அப்படின்னா ஒன்றும் கவலை இல்லை. நீங்கள் திருப்பி அதே 1261 நீங்கள் கொடுத்துக்கலாம். உங்களுக்கு இதுதான் வேணும் அப்படின்னு கிடையாதுப்பா. நீங்கள் 1261 நீங்கள் கொடுத்து வளர்த்து கொண்டு போய்க்கிடலாம். இதுதான் ப்ராசஸ்ஸு. ஸோ இந்த மாதிரி இலையெல்லாம் கொஞ்சம் கீழே விழுகிற மாதிரி இருந்துச்சுன்னா புது பிளேடு, பழசு கிடையாது, புதுசாக இருக்கணும் பிளேடு. நீங்கள் லேசாக அதை கட் பண்ணி நீங்களே எடுத்துட்டிங்கன்னா நோடு ஆக்டிவேட் ஆகிடும். அதுவாக உதிர்ற வரைக்கும் வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏற்கனவே விழுகிற ஸ்டேஜில் தான் இருக்குது. நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இப்படி தான்ப்பா இந்த வந்து இன்றைக்கி வந்து என்ன கொடுத்துருக்கோம், நம்ம வந்து 1261 பயோவிட்டா எக்ஸ் நான் கொடுத்துருக்கேன். வாரம் இன்செக்டிசைடு மட்டும் மறக்கக்கூடாது. நம்ம நல்லா ஸ்ப்ரே பண்ணிடணும் இன்செக்டிசைடை. இந்த தளிரெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இன்னுமே வந்து ஸ்பீடாக அது பிக்கப் ஆகிடும். இன்னும் கிளைமேட் நல்லா இருந்தால் இன்னும் கொஞ்சம் ஸ்பீடு நல்லா இருக்கும். உங்கள் ஏரியாவில் எப்படி இருக்குதுன்னு தெரியல. மழையெல்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு க்ரோத் இருக்கும். ஆனால் ரொம்ப பெரிய மலையிலலாம் கொண்டு போய் வைக்கக்கூடாது. கொஞ்சம் பார்த்து தொட்டியை தூக்கி தள்ளி வச்சுக்கணும். ஒரு சின்ன ஸ்ப்ரே கொடுத்துட்றேன் நான். சின்ன ஸ்ப்ரேயர் வச்சு காலையில் ஆல்ரெடி வந்து பெரிய ஸ்ப்ரேயர் வச்சு ஆல்ரெடி நனைச்சி விட்டேன். இப்போ நம்ம லேசாக இதுக்கு ஒரு சின்ன ஸ்ப்ரே கொடுத்துடலாம். வெறும் தண்ணி தான், வேறு எதுவும் கிடையாதுப்பா. அடுத்து நாளைக்கு இந்த உமியில், அதாவது கம்ப்ளீட் ஆர்கானிக்காக உமியில் எப்படி நம்ம வளர்க்குறதுங்கிறத பற்றி நாளைக்கு நம்ம வீடியோவில் பார்க்கலாம். ஆல்ரெடி நான் இதெல்லாம் ரீபார்ட் பண்ணி 1 வாரம் ஆயிடுச்சு. உங்களுக்கு நான் இன்னும் காட்டலை. நாளைக்கு இந்த வீடியோ நான் போடுறேன் உங்களுக்கு. 1 வாரம் நான் நிழலில் தான் வச்சுருந்தேன். 1 வாரத்துக்கு கழிச்சு வெயிலில் இப்போ நேற்று கொண்டு வந்து வெயிலில் வச்சுட்டேன். ஸோ இதெல்லாம் செட் ஆகிடுச்சு. ஸோ உமியிலையும் மண்ணும் கலந்ததில் நம்ம இதுக்கு கம்ப்ளீட்டாக வந்து ஆர்கானிக்கில் வளர்க்க போகிறோம். எந்த ஒரு என்பிகேஸ் கிடையாது. ஆர்கானிக்கில் இந்த ஒரு செடியை நாளைக்கு கழுவி உங்களுக்கு எப்படி வளர்க்குறதுன்னு காட்டுறேன். இல்லைன்னா ஏற்கனவே இருந்த செடியை கூட நான் காட்டிடுறேன். ஃபுல்லாகவே நமக்கு இந்த உமியை எப்படி மக்க வைக்கிறதுங்கிற ஒரு வீடியோ இருக்குது. அதை கூட நீங்கள் பார்க்கலாம். அதில் நல்லா ஒரு மாதம் 2 மாதம் நல்லா மக்கி இருந்தால் நல்லது.
அப்புறம் இந்த பாருங்கள், இந்த ஷவரிங்கை ஜஸ்ட்டு காமிச்சிடுறேன் உங்களுக்கு. இப்போது மத்தியானம் இது ஒரு மத்தியானம் இல்லை, ஒரு 11 மணிக்கு நான் இந்த ஆன் பண்ணி விட்டேன். சப்போஸ் நம்ம வெக்கேஷனுக்கு போயிட்டோம் அப்படின்னா இந்த செடிகளுக்கெல்லாம் இதுதான் இனிமேல் வந்து ஷவர் பண்ணும். ஸோ இது நல்லா ஒர்க் ஆகுது எனக்கு. ஒரு 2 நிமிஷம் செட் பண்ணியிருக்கேன் நான். காலையில் 7 மணிக்கு, 11 மணிக்கு, ஈவினிங் ஒரு 4 மணிக்கு, ஒரு நைட் 7 மணிக்கு ஒரு 4 ஷெட்யூல் செட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு 3 நாளாக நான் செக் பண்ணுறேன். ஒரு 2 நிமிஷத்துக்கு எல்லா செடியும் நனைச்சி விட்டுருது, எல்லாத்துக்குமே தண்ணி கிடச்சிருது. ஸோ ஒருவேளை நம்ம 4-5 நாள் நம்ம ஊருக்கு போயிட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு செடி வந்து எதுவும் ஆகாமல் உங்களுக்கு நல்லா இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு செட்டப் பண்ணோம். இது சக்ஸஸ் தான். செடிக்கு பக்கத்தில் வைக்காமல் மேலேருந்து வச்சுருக்கோம். காரணம், செடிக்கு பக்கத்தில் வச்சுனா தண்ணி வந்து சூடாக வந்துடுது. மற்ற நேரம் நாங்கள் வச்சு பார்த்தோம், குழாயெல்லாம் சூடாகிடுச்சுன்னா தண்ணி வேரை ஒட்டியே சூடான தண்ணி வருது. ஸோ மேலேருந்து வரும்போது இந்தளவுக்கு ஹீட் இல்லை. ஸோ செக் பண்ணி பார்த்ததில் இதுதான் எங்களுக்கு கரெக்டாக செட் ஆகிருக்கு. ஸோ நாங்கள் இந்த மாதிரி ஒரு செட்டப் பண்ணியிருக்கோம். இது எப்படிங்கிறது அடுத்த ஒரு வீடியோ நான் காட்டுறேன். ஸோ இது ஊருக்கு போயிட்டோம், வெக்கேஷனுக்கு போயிட்டோம்னா அந்த மாதிரி டைமில் மட்டும்தான். எப்பயுமே நம்ம இங்கே இருந்தோம்னா நம்ம மேனுவலாக ஊற்றுறது தான் பெஸ்ட்டு. சப்போஸ் ஆள் இல்லாத நேரத்தில் ஆட்டோமேட்டிக்காக நம்ம செட் பண்ணி வச்சுட்டு போயிட்டோம்னா அது வந்து ஒரு 4 ஷெட்யூலில் ஈஸியாக அதுவே ஸ்ப்ரே பண்ணிக்கிறோம். நாங்கள் செக் பண்ணி பார்த்துட்டோம், அது கரெக்டாக ஸ்ப்ரே பண்ணுது. ஸோ 11 மணிக்கு நான் செட் பண்ணேன், ஆட்டோமேட்டிக்காக வந்து அது இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்குது. பாருங்கள், சிண்டருக்கு கூட நான் ரொம்ப நாள் கவலைப்பட்டேன், தண்ணி எப்படி கொடுக்க போகிறோமோ அப்படின்னு. சிண்டருக்கும் கரெக்டாக அந்த தண்ணி அதுக்கு விழுகிற மாதிரி நான் ஒரு செட் பண்ணியிருக்கேன். இன்னொன்று, செடியெல்லாம் ஒட்டி வச்சுருக்க காரணம் காற்று ரொம்ப அடிக்குது, நிறைய தொட்டி கீழே விழுகிறனால எல்லா செடியும் கொஞ்சம் நெருக்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிடலாம். பாருங்கள் எப்படி ஸ்ப்ரிங்க் பண்ணுது, இந்த ஸ்ப்ரிங்க்லர்லேருந்து தண்ணி அழகாக விழுகுது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.